Okay guys, so welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டீங்கன்னா so Reactல props அப்படினா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். Okay, so props is nothing but so ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு நம்ம டேட்டாஸ் so இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார்வர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா props. Okay, so அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா so அப்போ ஈஸியா என்ன சொல்லணும் அப்படினா so parent child relationship. So ஒரு parent காம்போனன்ட்ல இருந்து child காம்போனன்ட்னா வேல்யூ பாஸ் பண்ணனும்னா so இந்த props யூஸ் பண்ணி என்னால பாஸ் பண்ண முடியும். So அதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் props. So அதே மாதிரி இது யூஸ் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணலாம். So another important thing என்ன அப்படினு பாத்தீங்கன்னா props நீங்க வந்துட்டு so சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, so அப்போ props are immutable. ஓகே, so mutable-னா சேஞ்ச் பண்ண முடியும். So immutable-னா சேஞ்ச் பண்ண முடியும். So அப்போ props வந்து பாத்தீங்கன்னா so immutable object. ஓகே, so அப்போ so அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, so இப்போ நான் வந்து ஒரு புது காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் இதுல. So காம்போனன்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா so props example அப்படின்ற காம்போனன்ட் so .js அப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, so இதுல வந்து பாத்தீங்கன்னா so snippet இருக்கு. so நீங்க கிளாஸ் காம்போனன்ட்டா இல்ல ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டா so நான் இப்போ யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். so அதுக்கு பாத்தீங்கன்னா rfc. so அந்த இது வந்து பாத்தீங்கன்னா so இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணனும்னா so இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போய்ட்டு இங்க வந்துட்டு es7 snippets அப்படினு போடிங்க அப்படினா இங்க வந்து வரும். ஓகே, சோ es+7 சோ அது எதை நீங்க ரெண்டுத்துல எதனால இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ நான் வந்துட்டு ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சோ இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். சோ அது லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, சோ பாத்தீங்கன்னா நமக்கு es7 and 7+ ரெண்டுமே வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ வந்துட்டு rfc. சோ rfc பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படினா சோ எனக்கு இந்த ஃபைல் நேம்லயே ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட் ஆயிருச்சு. அதை எக்ஸ்போர்ட் பண்றதும் சோ இங்கேயே நமக்கு வந்துருச்சு. ஓகே, சோ பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ரியாக்ட் இம்போர்ட்டும் அதே நம்ம பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை கிரியேட் பண்ணோம். சோ நான் இங்க நோட் ஆஃப் c சோ மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் rfc. சோ c. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்றது உங்களுக்கு காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் மட்டும் அதே மாதிரி rfc-ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டோட வரும். ஸோ நான் கிளிக் கொடுக்குறேன். ஸோ டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ rfc-ன்னு கொடுத்தா நமக்கு எக்ஸ்போர்ட் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம்லேயே வருது. ஸோ அந்த rfc-ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் வந்து தனியாக வருது. ஓகே, ஸோ அப்போது this is snippet for creating functional component. Okay, so the name export. So இத வந்து இப்படி நேம்ல சென்ட் பண்றோம்ல, இது வந்து நேம் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இது நேம் எக்ஸ்போர்ட். ஸோ அதே வந்துட்டு இல்லை டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஓகே, அதுக்கு எது யூஸ் பண்ணோம்னா rf. ஸோ முன்னாடி செக் பண்ணிக்கலாம் rfce. ஓகே, ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ rfc. ஸோ அப்போ ஸோ this is snippet for creating functional component with the default export. Okay, so இந்த default export. Okay, so இந்த ரெண்டு வேளை guys நம்மளால ஈஸியாக வந்து அதை கிரியேட் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு இதை default export வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ props example. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸ் நான் இதுலேயே சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன், இதுலேயே சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+K+S. ஸோ சிம்பிள் கைஸ், இது வந்து இதிலே இருக்கும். ஸோ இந்த ஃபைல்லே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இருக்கும் சேவ் ஆலில் Ctrl+K. அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் வந்து கை எடுத்துட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைலுமே சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் அதில் சேஞ்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அகைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கே எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ props example. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. அப்படி இல்லைனா நம்ம முன்னாடி பார்த்த ட்ரெடிஷ்னல் வே. ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டேன்,
அதை வந்து நீங்கள் டேகாக யூஸ் பண்ணுற 2 பேர். ஸோ இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கம் டு த மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதில் வேல்யூ சென்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து நேமில் ஸோ DinaTechy அப்படின்ற வேல்யூவை பாஸ் பண்ண போகிறேன், இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். வித்தின் டபுள் கோர்ஸில் நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ DinaTechy. ஸோ இதான் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராப்ஸ் எக்ஸாம்பிள்குள்ளே இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ராப்ஸை சென்ட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ப்ராப்ஸ்னு வரும்போது ஸோ இப்போ இந்த சிங்கிள் ப்ராப்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதை எங்கே நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம்னா ஸோ அது வந்து ஸோ கிளாஸில் எப்படி பண்ணணுன்னு இருக்கிறது அதே மாதிரி ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனல் காம்பவுண்டில் ஸோ இந்த மெத்தட் பிரேசஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ப்ராப்ஸ் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து பாஸ் ஆகி வர வேல்யூ வந்து இந்த ப்ராப்ஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ப்ராப்ஸ் டாட் நேம். ஸோ ஏன்னா இந்த நேம்ன்ற அந்த வேரியபிளில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆர் ப்ராப்பர்ட்டி எனிதிங். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு இந்த வேல்யூ வந்து. ஸோ அதனால் இதை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம கால் பண்ணால் இது ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா வித்தின் கர்லி பிரேசஸில் போடணும். ஸோ அப்போ தான் JSXக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து ப்ராப்ஸு. ஸோ அதிலேருந்து அவங்க நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி கால் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்ஸ்குள்ளே இருக்க நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியில் இருக்க வேல்யூ எடுத்து ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணுறேன் Ctrl+K எஸ். ஓகே, ஸோ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஆச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ here cd rat my website. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ வெளியே இருக்கோம். ஸோ npm start. டு DinaTechy அப்படின்றதா நமக்கு இங்கே லோட் ஆனோடனே டிஸ்பிளே ஆக போகிற கண்டென்ட். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இது என்ன பெருசாக தெரியல அப்படின்னா ஸோ இப்போ வந்து டிவ் டேக்னா ஸோ h1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ h1 டேக். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பிகர் சைஸில் தெரியும். ஸோ h1 நத்திங் பட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்றத மீன் பண்ண ஹெச்ன்ற அந்த வேர்டு லெட்டர். ஸோ அப்போ h1 போது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. h1, h2, h up to h5, h6 வரை இருக்குது. ஸோ அப்போ அது வந்து ஒரு சைஸ். ஸோ h1 கொடுக்கும்போது சைஸ் பிக்கராக இருக்கும். அதே h2 அப்படின்போது அதோட சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த ஆர்டரில் இந்த ஹெட்டர் டேக் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்ஸை ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு மெசேஜோ இதில் ப்ராப்பர்ட்டியில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மெசேஜ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this video. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணால் நம்ம ஆல்ரெடி பண்ண அதே மெத்தட் தான். ஸோ ஜஸ்ட்டு இன்னொரு கீழே வந்துட்டு ஸோ h1 டேகு. ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளே ப்ராப்ஸ் டாட் msgன்றது தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம். ஸோ Ctrl+K +S. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோன்றது நமக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம வந்துட்டு வேல்யூஸை ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு காம்போனண்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறது ஆப்ன்ற காம்போனண்ட். இந்த ஆப்ன்ற காம்போனண்ட்டில் ப்ராப்ஸ் எக்ஸாம்பிள்ன்ற காம்போனண்ட் நம்ம வந்து வேல்யூஸை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இதை நம்ம டேரெக்டாக ப்ராப்ஸ் தான் வாங்க முடியுமா இல்லை வேறு வேலை வாங்க முடியாது அப்படின்னா ஸோ ஒரு வே. ஸோ இந்த ப்ராப்ஸை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வர்றதை ஸோ டேரெக்டாக இந்த நேம் மெசேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்க முடியும். அதாவது நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து டேரெக்டாக இப்போ ஒரு மெத்தட்லேருந்து ஏபின்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனில் எப்படி வாங்குவோம். ஸோ a, b அப்படின்னு தான் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே வாங்குவோம். எப்படின்னா வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ள நேம் ஏஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்ஸ் அப்படின்ற இது தேவையில்லை. ஏன்னா நம்ம நேம்ன்ற MSG மெசேஜ். ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேயே எடுத்துட்டோம். ஸோ அதனால் நமக்கு இது திரும்பி தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ அகைன் உங்களுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போது நீங்கள் இந்த வேலையும் பண்ண முடியும். ஸோ அதே ப்ராப்ஸை முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி முன்னாடி அந்த வேலையும் நம்மளால் ப்ராப்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போது ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ப்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதே ஒரு கிளாஸ் காம்போனண்ட்டில் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ ப்ராப்ஸ் example2.js.
ஸோ இப்போ நம்ம வந்து RFCE அப்படின்ற அந்த கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சாரி. ஸோ RCEன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ண. இது வந்து நேம் எக்ஸ்போர்ட்டு. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேலையை வந்துடுச்சு. ஸோ நேம் எக்ஸ்போர்ட்டும் வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. நம்ம நேம் எக்ஸ்போர்ட் வேணாம், ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு இது இந்த ப்ராப்ஸ் எக்ஸாம்பிளில் ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்ஸ் எக்ஸாம்பிள் 2. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். ப்ராப்ஸ் எக்ஸாம்பிள் 2. ஸோ ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஓகே, ஸோ அதான் எங்களுக்கு கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம எப்படின்னா ஸோ நேம், ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கண்டென்ட். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா ஸோ அதை வந்துட்டு என்ன இருக்குது ப்ராப்ஸ். today's concept is props. ஓகே, ஸோ இதான் நம்ம இதில் சென்ட் பண்ணியிருக்க மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இங்கே எப்படி கெட் பண்ணுறது இதில்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டில் மாதிரி நமக்கு வந்து மெத்தட் பிரேசஸ் இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம கெட் பண்ணலாம்னா டேரெக்டாகவே நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா வித்தின் காலி பிரேசஸ்க்குள்ள திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ப்ராப்ஸ் டாட் கண்டென்ட். ஓகே, ஸோ அப்போது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டில் வரும்போது நம்ம திஸியாக யூஸ் பண்ணோம். நம்ம மேலே இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதே இது வந்து கிளாஸ் காம்போனன்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வந்து இதுக்குள்ளே இருக்க இன்பில்ட் ஒரு ஆப்ஜெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம அந்த கிளாஸ் காம்போனன்ட் ஆப்ஜெக்ட்ன்றதுனால தான் இதை திஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். அப்போது இந்த காம்போனன்ட்க்கு வர ப்ராப்ஸை இது கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே காஷ், அதுதான் திஸ்ன்ற கீவேர்டு. ஸோ அப்போ இந்த திஸ்ன்ற கீவேர்டு இந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கிளாஸோட ப்ராப்ஸில் இருக்க ப்ராப்பர்ட்டியான கண்டென்ட் அப்படின்றதுலேருந்து நம்ம வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் today's concept is props. ஸோ இப்போ இது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அகெயின் இதை வந்து நம்ம H1 டேக்கில் கொடுத்துருவோம். ஸோ இனிமேல் நமக்கு பெட்டராக தெரியும். ஓகே, ஸோ H1 எப் ஸோ எப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நம்ம எப்படி இது யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போது இது ஒரு ப்ராப்ஸில் தான் நம்ம வேல்யூ சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நம்மளால் சைல்டு ப்ராப்ஸாகவும் வேல்யூ சென்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னா ஸோ இந்த லெசனை எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு ப்ராப்ஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து உங்களால் ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட்டே சென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஒரு பேராகிராஃப் ஸோ சம்திங் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ திஸ் இஸ் a channel is for this is a channel for learning new technology. Okay, so new technology. ஸோ இப்படி வந்து நான் வந்து ஒரு பேராகிராஃபில் டேக்கில் வந்துட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் சிம்பிள் காஸ். ஸோ இப்போ அகெயின் ஒரு H1 டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த காலி பிளேஸ்க்குள்ளே திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இதில். ஸோ அந்த சில்ட்ரன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இதிலிருந்து அதாவது இந்த அந்த கிளாஸோட நேம் உள்ளே இருக்க டேக் உள்ளே இருக்க வேல்யூஸை ஒரு கண்டென்ட்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு today's concept is props வரணும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே this is channel is for learning new technologyன்றது வரணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸோ ப்ராப்பர்ட்டி மெயின் ப்ராப் சென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த டேக் உள்ளேயே நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு கண்டென்ட்டே சென்ட் பண்ண போகிறேன், ஒரு HTML கண்டென்ட்டே சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திரும்ப இதுக்குள்ளே இன்னொரு கண்டென்ட்டையும் கொடுக்குறேன். தேங்க்யூ காய்ஸ் சேவ் பண்ணனா எனக்கு அதுவுமே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் கண்டென்ட்டே உங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ சைல்டு ப்ராப்ஸில் ஸோ அதே மாதிரி சைல்டு ப்ராப்ஸ் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சில்ட்ரன்ற நேமில் தான் வாங்க முடியும். ஸோ வேறு நேம் ஆல்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த என்னன்றது மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்டையரே ஒர்க் ஆகலாம். ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதே மாதிரி இந்த கீவோட கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, சரி பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். ஸோ வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அதே மாதிரி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு எதாவது நான் சொல்கிறது டீச் பண்ணுறது ஏதாவது தப்பாக இருந்தால் ஸோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா இன்னும் நான் அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ see you on next video.